திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க உயிரை எடுக்கிறது என் வேலை இல்ல. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் திமுக நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்க வசதியா இருக்கும். இப்ப என்ன விட்டுட்டாரு, தலைவரை பிடிச்சுக்கிட்டாரு. தலைவரை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. தோல்வியை பார்க்கறது போது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அடிமை கூட்டத்துக்கும் அதனால இன்னைக்கு நம்முடைய தலைவர் திருப்பதி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாடு அணி நாம இந்த முறை வெற்றி பெற்றாக வேண்டும். அதுக்கு டெல்லி அணிய ஓட விரட்டணும். மோடியோ அவருடைய அடிமை கூட்டத்தையோ விரட்டணும்னா இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்னை சோனியா காந்தியுடைய அன்பை பெற்ற வேட்பாளர், சகோதரர் ராகுல் காந்தியுடைய நன்மதிப்பை பெற்ற வேட்பாளர், நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் அண்ணன் துரைச்சந்திரன் செய்தவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற